மூலம் சொல்ல போறாங்க. வாங்க பார்க்கலாம். இந்த நாடகத்துல அப்பாவாக அகிலன், அம்மாவாக அரவிந்த், மூத்த மகனாக ஜெகதீஷ், இளைய மகனாக வருண், மாமாவாக ராணேஷ், மாமா மகனாக ஹஃபீஸ், நண்பனாக ராகவ், அமெரிக்கா நண்பனாக பிரணவ். God bless America. காட்சி 1. காலை 6 மணி. எந்திரிங்கடா, வீட்டை இருந்து அக்க போடுவேன், வீட்டுக்கு போட்டு எந்திர வாங்குறீங்க. எந்திரிங்கடா. 10 நிமிஷமா? 10 நிமிஷம் கிடையாது. உங்க மாமா ஊர்ல இருந்து வராங்க. இப்ப எந்திரிக்கா பச்சை தண்ணி ஊற்றுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்ந்தமா? உன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க 2 மைல் பக்கத்துல தான் இருக்காங்க. உங்க மாமா ஊர்ல இருந்து வராங்க. போய் ப்ரஷ் பண்ணி ரெடியாக இருக்காங்க. போ. என்னப்பா சொன்னீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்களா? ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னேன்ப்பா. இப்போ சொன்னவன் நினைக்கிறீங்க. நீ 8 முறையில நீங்க 8ங்கப்பா. சரி இது அரசியல் ரொம்ப சாதாரணமாப்பா. சரி, எப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்க? சாயந்தரம் வரேன்னு சொன்னாங்க. சரி, நீ வேலைக்கு போய் பாருங்க. மெசேஜ் பண்ணிருக்கேன். ஏமா, உங்க அண்ணன் மெசேஜ் பண்ணியிருக்காரு. மயானமே வரேன்னு சொல்லியிருக்காரு. அதுபோல் சமைச்சு முடிச்சிருக்கா? சமைச்சு முடிச்சிருக்கேன். ஆமா, உங்க அண்ணன் மட்டும் வரும்போது 12 வேலை செய்ய. காட்சி 2. உறவினருக்கு வருகை.
மணி அடிக்குது, யாராவது போய் கடை பாருங்க. டேய் கடை பாருங்கடா, இல்லைன்னா ஃபோன் பண்ணி வச்சிடும். போங்கடா. வணக்கம் மச்சான். நல்லா இருக்கேன். ட்ராவலாக எப்படி போச்சு? உட்காந்து தம்பி எனக்கு தெரியுதாப்பா? ஆமாம். நீங்கள் தான் என்னோட மாமா தானே? ஆமாப்பா, சரியா சொன்னீங்க. சூப்பர். உட்காரு. டேய் என்னடா கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. எந்திரிக்காம நீங்கள் அப்படியே அசைக்க உட்காரீங்க. எந்திரிச்சு வடிவ சொல்லுங்கடா. வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? எப்படி மாமா நல்லா இருக்கீங்க? இப்படி இருக்கீங்க சொல்லணும். இப்படி மாமா அது மாதிரி சொல்லி போய் கரெக்டாக போய் சொல்லு. எப்படி மாமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பையன் எப்படி? நான் நல்லா இருக்கேன். தண்ணி குடிக்கிறீங்களா? ஓகே. ஏன்னா உங்கள் அண்ணா வந்திருக்காங்க. சரி வணக்கம் அண்ணன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இதான் கொஞ்சம் தண்ணி குடிங்க. அண்ணி வரலையா? அன்னைக்கு உடம்பு சரியில்லை, அதனால வரல. இவன் ஹாய்க்கு மேட்ச் டிக்கெட் புக் பண்ணிட்டானா, கேன்சல் பண்ண முடியாதனால அதை பார்த்துட்டு இங்கே எல்லாரையும் பார்த்துட்டு வரலான்னு வந்திருக்கோம். சரி. ஆனால் அண்ணி தனியாக இருப்பாங்களே வீட்டில்? இல்லை, பக்கத்தில் சித்திக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. சரி. இந்த ஃபோனில் அப்படி என்னடா இருக்கு, அதை வச்சுட்டு ஹாய் வச்சு சொல்லண்டா. அப்பா, நான் சண்டீஸ்க்கு வரக்குள்ள 10 நிமிஷம் முன்னாடி நான் வாட்ஸ்அப்பில் ஹாய் சொன்னேன். அத்தை கொஞ்சம் ஏசி போட்டீங்களா? ரொம்ப வெக்கையாக இருக்குது. சரிப்பா, நான் ஏசி போட்டேன். ஜூஸ் வேணுமா? சரி. அம்மா வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜூஸ் குடிக்கலான்னு சொன்னாங்களா? ஜூஸ் குடிக்காது. ஓகே சரி அத்தை, ஜூஸ் வேண்டாம், ஏசி மட்டும் போடுங்க. சரி, ஏசி மட்டும் போடுறேன். காட்சி 3 நண்பர்கள் வருகை. டேய் அப்படி சொல்லிட்டீங்களா? யாரும் டோர் பண்ணிருக்காங்க, போய் கால் பண்ணுங்க. போங்க. வாடா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். உட்காரு. பரவாயில்லையா, ஜெட்டிஷா வந்து நான் அதுக்குள்ளே கற்றுனாங்க. யாராச்சும் விருந்தினர் வந்தால் எப்படி வர இருக்கணும், அதுக்குள்ளே கற்றுனாங்க. இப்படி தான் இருக்கும். என்னப்பா தம்பி, வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, எங்கே போனீங்க? வணக்கம் அங்கிள், நம்ம வேறு வீட்டுக்கு மாற்றோம், அதுக்கு தான் நம்ம வீட்டுக்கு தான் வரல. இது என்னோட அப்பா, அதான் என்னோட நண்பா, அண்ணன் அப்புறமா வேறு காரணம் வரான். வணக்கம் அங்கிள். வணக்கம் தம்பி. தண்ணி குடிக்கிறீங்களா? வேணும். வேணாமா? சரி. வாங்க சாப்பிடலாம் வாங்க. ஏம்மா சோறுமா கொண்டு வாமா. வாங்க. டேய் அப்படி சொல்லிக்கலாம், உங்களுக்கு வேறு சொல்லணுமா? வாங்க, எதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. தம்பி, சோறு எண்ணெயில போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஏன் சொல்லலாம்? ஆன்டி ஆக்சிடென்ட் ரிலீஸ் ஆகும். அதுவும் நம்ம
சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தூக்கி போது ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தூக்கி போடும்போது இது 6 மாடு எல்லாம் சாப்பிட்டு இன்னொரு மக்கி உரமாக மாறிடும். நான் சொல்கிறேன், எனக்கு தெரியும். முதல்ல எப்போ சாப்பிட்றப்ப இனிப்பு தான் ஆரம்பிக்கணும். அதற்கு பிறகு உப்பு, புளிப்பு, காரம், கசப்பு சுவையெல்லாம் சாப்பிடணும். அதாவது பருப்பு, கீரை, கூட்டு அப்படி இதெல்லாம் சாப்பிட்டு நெருப்பு சாப்பிடணும். கடைசியில் நான் தயிர், மோர், ரசம் சாப்பிட்டு உணவு முடிக்கணும். இப்படி சாப்பிட்டா தான் நமக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகும். இது நமக்கு என்ன கிடைக்குது? இனிப்பு சாப்பிட்டா நம்ம உடம்பு வந்து ரிஃப்ரெஷ் ஆகும். லைக் கேமே விளையாடும் போது நிறைய குறைச்சா நம்ம உடம்பு வந்து புத்துணர்ச்சி ஆகும். இது கொஞ்சம் கசப்பா இருக்கு. இதுல என்ன இருக்கு? இது என்ன பண்ணும்? கசப்பு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கசப்பு சாப்பிட்டா வயிற்றுல இருக்க கிருமிகள்லாம் அடியும். அதுக்கு நரம்புகளும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இன்னும் வேற சுவைகள் கேட்குறவங்கள யாரும் சொல்லுங்கப்பா. நான் சொல்கிறேன், நான் காரத்தை பற்றி சொல்கிறேன். காரம் வந்து நம்ம பசியை வந்து தூண்டும். அதுக்கப்புறம் வந்து போன்ஸும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். சரியா சொன்னேன். குட். நான் உவர்ப்பு பற்றி சொல்கிறேன். உவர்ப்பு வந்து உவர்ப்பு வந்து நம்ம ஒளிநீருக்கு நம்மளுக்கு உதவும். ஒளிநீர் நம்ம டைஜஷனுக்கு உதவும். அதனால உவர்ப்பு ரொம்ப முக்கியமான சுவை. நீங்கள் துவர்ப்பு சாப்பிட்டீங்கன்னா அது ரத்தத்தை சுத்தப்படும். எல்லா துவர்ப்பு வகைகளையும் எல்லா பருப்பு வகைகளையும் நிறைய துவர்ப்பு சுவை இருக்குது. புளிப்பு சாப்பிட்டா நம்ம உடம்பு வந்து செமிக்கும். எனக்கு தயிர், ரசம், மோர் என்ன கடைசி சாப்பிடாம அந்த புளிப்பு சுவை உடம்புல செமிக்கிறது உதவும். ஐயோ, எனக்கு தயிர் சாப்பிட பிடிக்காது, வேண்டாம். தம்பி, தயிர் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. என்ன சொல்லவா? முதல்ல தயிர் என்னன்னா ப்ரோபயோட்டிக். ரெண்டாவது தயிர் ஜீரணத்துக்கும் கட் பாக்டீரியாவுக்கும் ரொம்ப நல்லது. இன்னொன்று என்னன்னா தயிர் வைட்டமின் டியும் கால்சியமும் கண்டெயின் ஆயிருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் சாப்பிட்றது ரொம்ப நல்லது டெய்லி. நம்ம முன்னோர்கள் என்னன்னா நல்ல சாப்பாடு சாப்பிட்டு அவங்க உடம்பு நல்லா வச்சுட்டே இருந்தாங்க. நீங்களும் அவங்க மாதிரி ஆகணும்னா நீங்கள் நல்ல சாப்பாடு நீங்கள் சாப்பிடுங்க. அதுவும் நம்ம முன்னோர்களுக்கு வந்து இப்போ இருக்க மாடல் சப்ளிமெண்ட்ஸ் வைட்டமின் ஏ, வைட்டமின் டி அவங்களுக்கு அப்போ இல்லை. ஆனாலும் இந்த நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தாங்க. நண்பர்கள் பார்க்கறதுக்கு வாழ்ந்தோம், ஆனால் நம்ம லைஃப் லெசன் கற்றுக்கிட்டோம். சரி சொன்னப்பா, நம்ம பாடி போய் சுமிக்கும். இது ரொம்ப இன்ஃபார்மேட்டிவாக இருந்தது. சரிப்பா. சரியா சொன்னப்பா. சரி, நம்ம பாடி போய் சுமைக்காக மட்டுமல்ல, நம்ம உடம்பு, வாய், மனசு எல்லாம் உத்திரிட்டு வாழ்க்கை முறை. அரசை உண்டி அமர்ந்துள்ள விட்ட மனுஷனை நீக்கி உண்டாகும். அவதியாக சொன்ன இந்த வார்த்தைகள் அரசுரை உணவோட மரபாக உணர்த்தது. நம்ம உணவு பரிமாறுறதும் நம்ம பசி எடுக்கிறவங்களுக்கும் சாப்பாடு போடுறது நம்ம சங்க காலத்துக்கு முன்னாடியே நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெயகாந்த் இலக்கிய தமிழச்சி தத்துவம் வரைக்கும் அறம் சார்ந்த உண்மை பண்பாட்டை தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த அர்த்தத்தோடு தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகலாம். இது நம்ம கடமை. சரி, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க. நன்றி, வணக்கம்.